வெல்கம் டு அவர் NSKC Academy. ஸோ எங்ககிட்ட ஆன்லைன் கோர்சஸ், டியூஷன்ஸ், கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிராமர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷனில் வந்துட்டு ஒரு 3 டைப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இன்னு, ஆனு, அட்டு. இந்த 3 வந்துட்டு என்ன மாதிரி சென்டென்ஸ் வந்தால் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னு பார்க்கணும். இன்னு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்துட்டு இயர்ஸில் முடிஞ்சா அல்லது மந்த்தில், சீசனில் அல்லது டைம் பீரியடில் முடிஞ்சிச்சுன்னா இன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன் அப்படின்னு வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆன் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு டேஸில் அல்லது டேட் வச்சு முடியும்ல, அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்டு அப்படிங்கிறது வந்துட்டு டைம், சரியான டைம். இப்போ 10 o'clock 4 o'clock அந்த மாதிரி வந்து அப்போ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்துட்டு ஹாலிடேயை வச்சு வந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஐ கெட் அப் டேஷ் 4 AM கொடுத்துட்டாங்க. ஸோ 4 AM இருக்குதா, 4 AMங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, நம்மளுக்கு டைமை தான் மென்ஷன் பண்ணுது. அப்படின்னா இது வந்து என்னத்தை மென்ஷன் பண்ணுச்சு நம்மளுக்கு, இப்போ டைமை மென்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன போடணும், அட். இப்போ அடுத்த சென்டென்ஸு see you dash on Sunday சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சண்டே அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு மந்த். ஸோ சென்டென்ஸில் வந்துட்டு மந்த்ஸை வச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன ப்ரிப்போசிஷன் போடணும், இன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் he got married 2025. இயர் வந்திருக்கு. இயர் வந்துச்சுன்னா என்ன போடணும், இன்னு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 3 டைப் பார்த்துட்டோம். இதில் வந்து என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு இயர் வந்திருக்கு. இப்போ கிட்ட டேஷ் 4 AM வந்திருக்கு. 4 AM வந்து டைமை மென்ஷன் பண்ணுச்சு. ஸோ டைம் வந்ததுனால நம்ம என்ன போட்டுக்கிட்டோம், அட் போட்டுக்கிட்டோம். அப்புறம் see you dash on Sundayன்னு கேட்டிருக்காங்க. சண்டே அப்படிங்கிறது மந்த்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கு, மந்த்ஸை வச்சு வந்ததுனால நம்ம இதுக்கும் என்னதான் போட்டிருக்கோம், இன் போட்டிருக்கோம். அப்புறம் he got married 2025 சொல்லி இயரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இயர் பேஸ் பண்ணி வந்ததுனால இதுக்கு ஆப்ஷன் என்ன போட்டிருக்கோம், இன் போட்டிருக்கோம். இப்போ 4th சென்டென்ஸ் her birthday is dash October. அக்டோபர்னு சொல்லி வந்திருக்கு. அக்டோபருங்கிறது என்னதான் வந்திருக்கு, ஒரு மந்த் தான். ஸோ இதுவும் என்ன வச்சுதான் வந்திருக்கு, நம்மளுக்கு மந்த்ஸ் வச்சுதான் வந்திருக்கனால ஸோ இங்கேயும் நம்ம என்னதான் போட போறோம், இன் தான் போடணும். அடுத்தது my meeting is dash 10 o'clock சொல்லி இருக்குது. 10 o'clockங்கிறது என்னதை மென்ஷன் பண்ணிருக்கு, நம்மளுக்கு இங்க டைமை மென்ஷன் பண்ணிருக்கு. டைமை மென்ஷன் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அட். வெரி குட். ஸோ இதுதான் ப்ரிப்போசிஷன். ஸோ இது போல கீழே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 3 டைப்ல எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் மட்டும் எழுதி கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் வாஸ் டிஃபிகல்ட் டேஷ் த 1940s அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1940 தான் நம்ம எல்லாம் எடுத்துக்கணும். 1940 என்னது நம்மளுக்கு இது இயர். ஸோ அப்படின்னா இயர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஆன்சர் மட்டும் எழுதுங்க. இப்போ அதுக்கப்புறம் she will be her dash 3 hours சொல்லி இருக்குது. ஸோ 3 hours அப்படிங்கிறது வந்து டைம் பீரியட், இத்தனை டைம்குள்ள அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இதில் டைம் பீரியட் வச்சு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்ஷன் என்ன அதுக்குள்ள ஆன்சர் என்ன போடுவீங்க, போட்டுருங்க. இப்போ the exam is dash 16 இருக்குது. the exam is dash 16th என்னது, ஸோ அதை எழுதிட்டு அதுக்குள்ள ஆன்சர் என்னதுன்னு கமெண்ட் சொல்லுங்க. ஓகே கிட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.